வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடுகிறது. இதில் பட்ஜெட்டில் துறை சார்ந்த திட்டங்கள் குறித்தும் புதிய அறிவிப்புகள் தொடர்பாகவும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் 12 மணிக்கு கூடும் கூட்டத்தில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இரண்டு நாட்கள் பயணமாக அசாம் சென்றடைந்த பிரதமர் மோடி இன்று அசாம் 2.0 முதலீடு உட்கட்டமைப்பு உச்சி மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். பெரிய அளவிலான முதலீட்டிற்கான உச்சி மாநாட்டில் தொழிலதிபர்கள், பல்வேறு தலைவர்கள் மற்றும் தூதர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். முன்னதாக அசாம் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவுடன் திறந்த வாகனத்தில் சென்ற பிரதமர் மோடி குவாஹாத்தி மைதானத்தில் 9000 பேர் பங்கேற்ற பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய பிரதமர், அசாம் மாநில மக்களுக்கும் தேயிலை தோட்டத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்றார். கலைஞர்களின் இந்த நடனம் மிகப்பெரிய சாதனை என்றும் அப்பொழுது அவர் பெருமிதம் தெரிவித்தார். பீகார் மாநிலம் பாகல்பூரில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். பிரதம மந்திரியின் கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் 19வது தவணையாக விவசாயிகளுக்கு நிதியை விடுவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தும் இந்த நடைமுறையால் இடைத்தரகர்கள் இன்றி விவசாயிகள் பெரிய அளவில் பலன் பெறுகின்றனர். இந்நிலையில் 22,000 கோடி நிதியை விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு பிரதமர் மோடி விடுவித்தார். முன்னதாக பீகார் மாநிலத்தில் திறந்த வாகனத்தில் வருகை தந்த பிரதமர் மோடிக்கு சாலையின் இருபுறமும் திரண்ட மக்கள் மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டுள்ளனர். ஏற்கனவே அம்மன் அர்ஜுனன் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் கோவை செல்வபுரம் அசோக் நகர் பகுதியில் உள்ள இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். வருமானத்திற்கு அதிகமாக 2,75 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்துள்ளார் என்பது இவர் மீதான குற்றச்சாட்டாகும். நடிகை விஜயலட்சுமி அளித்த திருமண மோசடி புகாரில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரும் 27ஆம் தேதி வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகும்படி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி கடந்த 2011ஆம் ஆண்டு காவல்துறையில் புகார் அளித்தார். வலசரவாக்கம் போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சீமான் மீது தொடரப்பட்ட வழக்கை 12 வார காலத்திற்குள் முடித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் சீமானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, ப. வளர்மதி, கோகுல இந்திரா, அன்வர் ராஜா, செம்மலை உட்பட 82 மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, பூத் கமிட்டி அமைத்து பணிகளை துரிதப்படுத்துவது, விளையாட்டு வீரர்களை அதிமுக விளையாட்டு பிரிவில் சேர்ப்பது உள்ளிட்ட ஆலோசனைகளை மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் உள்ள காலி பணியிடங்களை 3 மாதத்திற்குள் நிரப்ப வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் காலி பணியிடங்கள் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு விசாரணை நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் காலி பணியிடங்களை 3 மாதத்திற்குள் நிரப்ப உத்தரவிட்டு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. காரைக்கால் மீனவர்கள் 13 பேரை மார்ச் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க இலங்கை மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த ஜனவரி 28ஆம் தேதி அனுமதி சீட்டு பெற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இந்நிலையில் பருத்தித்துறை கடற்பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தி 13 மீனவர்களை கைது செய்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மார்ச் 10ஆம் தேதி வரை 13 மீனவர்களை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து மீனவர்கள் மீண்டும் இலங்கை சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருந்து திருச்சிக்கு பணிமாறுதல் செய்யப்பட்ட ரயில்வே பெண் காவலர் தனது ராஜினாமா கடிதத்துடன் ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அனுப்பிய ஆடியோ வெளியாகியுள்ளது. பழனி ரயில்வே காவல் நிலையத்தில் கடந்த 7 ஆண்டுகளாக முதல்நிலை பெண் காவலராக பணியாற்றி வந்த ஒருவர் தற்போது திருச்சி ரயில்வே காவல் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காவல் ஆய்வாளரின் பாலியல் அத்துமீறலை எதிர்த்து கேள்வி கேட்டதற்கு தண்டனையாக திருச்சிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அலைக்கழிக்கப்படுவதாக கூறி அவர் ஆடியோ வெளியிட்டுள்ளார். மேலும் மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலை எண்ணம் தோன்றுவதாகவும் பெண் காவலர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். பத்தாம் வகுப்பு தனித் தேர்வர்கள் மற்றும் செய்முறை தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு இன்று முதல் அறிவியல் பாட செய்முறை தேர்வு நடைபெறவுள்ளது. வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த தேர்வில் மாணவர்கள் அசல் செய்முறை பயிற்சி அத்தாட்சி சான்றிதழுடன் செய்முறை தேர்வை எழுதலாம். தேர்வர்கள் தவறாமல் தேர்வுக்கூட நுழைவு சீட்டுடன் செய்முறை தேர்வை எழுத வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செய்முறை தேர்வு நடைபெறவுள்ள தேதி குறித்து அறிவியல் செய்முறை பயிற்சி பெற்ற பள்ளிகளில் இருந்து அறிவிப்பு ஏதும் தங்கள் முகவரிக்கு கிடைக்க பெறாதவர்கள் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரை அணுகி தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருப்பு வெறுப்புகளை மறந்து அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் 2026இல் ஜெயலலிதா ஆட்சி நிச்சயம் என்று மதுரையில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் வி. கே. சசிகலா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உசிலம்பட்டியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு பேசிய சசிகலா, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட அதிமுக தான் தனது உயிர் மூச்சு என்று உருக்கமாக பேசினார். இந்த இயக்கம் மீண்டும் ஒன்றிணைந்து வெற்றி பெற வைப்பதே தனது லட்சியம் என்றும் சூளுரைத்தார். தங்கள் அரசு மீது மக்களுக்கு உள்ள அதிருப்தியை திசை திருப்புவதற்காக திமுகவும் பாஜகவும் கள்ள உறவு வைத்துக் கொண்டு நாடகம் நடத்தி கொண்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் சி. வி. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டிவனத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், எதற்கெடுத்தாலும் 1000 ரூபாய் வழங்குவதாக கூறிக்கொள்ளும் ஸ்டாலின் அரசு பால் விலை, காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தாதது ஏன் என்று வினவினார். முன்னதாக நேற்று பிறந்த 5 குழந்தைகளுக்கு சி. வி. சண்முகம் தங்க மோதிரங்களை அணிவித்ததுடன் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியில் ஈழத்தமிழர்கள் 4 பேர் இலங்கையில் இருந்து கள்ளப்படகு மூலம் அகதிகளாக தனுஷ்கோடி வந்தனர். கள்ளப்படகு மூலம் அகதிகளாக ஈழத்தமிழர்கள் அண்மை காலமாக வருகை தரும் நிலையில் இலங்கை மன்னாரில் இருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பணம் கொடுத்து தனுஷ்கோடி வந்துள்ளனர். அவர்களிடம் இந்திய கடலோர காவல் படையினர் விசாரணை மேற்கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழாவையொட்டி மாமல்லபுரம் பகுதியில் தாவேகாவினர் விளம்பர பேனர்களை வைத்து வருகின்றனர். தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைய உள்ள நிலையில் அக்கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் வருகின்ற 26ஆம் தேதி மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் விழாவிற்கான ஏற்பாடுகளை அக்கட்சியினர் தீவிரமாக செய்து வருகின்றனர். விழாவிற்கு வரும் கட்சித் தலைவர் விஜயை வரவேற்கும் வகையில் வழிநெடுக நாளைய முதலமைச்சர் என்ற பேனர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. திமுகவினருக்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தபால் நிலையங்கள், ரயில் நிலையங்களில் உள்ள ஹிந்தி பெயர்களை திமுகவினர் அழித்து வருவது குறித்த கேள்விக்கு திமுகவினரின் அழிவிற்கு இது ஒரு தொடக்கம் என்றார். அத்துடன் மலை கிராமங்களில் சாலை வசதி இல்லாமல் பட்டியலின மக்கள் அவதிக்குள்ளாகும் நிலையில் போலியான ஒரு சமூக நீதி குறித்து திமுக பேசி வருவதாகவும் சாடினார். வரும் தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான தேர்தல் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆவேசமாக தெரிவித்தார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் அடுத்த மல்லிகையில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் விழா கூட்டத்தில் பேசிய அவர், தற்பொழுது உள்ள திமுக ஆட்சியில் யாருக்கும் எந்த நன்மையும் கிடையாது என்று சாடினார். விளம்பரத்தை வைத்து ஸ்டாலின் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்றும் அவரை வீட்டுக்கு அனுப்புவோம் என்றும் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலை மீது தமிழக வெற்றிக் கழக கொடி பறக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வெள்ளியங்கிரி மலையில் பக்தர்கள் 3 மணி நேரம் நடந்து சென்று இறைவனை வழிபடுவது வழக்கம். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக தொண்டர் ஒருவர் வெள்ளியங்கிரி 7வது மலை மீது தாவேகா கொடியை கட்டியுள்ளார். தற்போது வெள்ளியங்கிரி மலை மீது தாவேகா கொடி பறக்கும் காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. கோவில் மேல் கட்சி கொடியை பறக்கவிட்டது யார் என்பது குறித்து போலீசார் மற்றும் வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.
தென்காசி மாவட்டத்திற்கு மார்ச் 4ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் புகழ்பெற்ற சுவாமித்தோப்பு ஐயா வைகுண்டரின் 193வது அவதார திருவிழா வருகின்ற மார்ச் மாதம் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளில் நடைபெற்று வரும் பொதுத் தேர்வுகள் மற்றும் முக்கிய தேர்வுகளுக்கு இடையூறு ஏற்படாதவாறு அனைத்து மாநில அரசு அலுவலகங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு பெண் என்றும் பாராமல் பொதுவெளியில் நக்கல் நையாண்டித்தனமாக பேசியதால் நீங்கள் யார் என்று மக்கள் அறிவார்கள் என்று பாமக தலைவர் அன்புமணிக்கு மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதா பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் பிறந்து வளர்ந்த உங்கள் மனைவி சௌமியா அன்புமணி தருமபுரி தொகுதியில் நிற்கலாம், மயிலாடுதுறையில் நிரந்தரமாக குடியேறிய நான் நின்று வெற்றி பெற்றால் பெரும் குற்றமா என்று வினவியுள்ள எம்பி சுதா, உங்கள் வீட்டு பெண்களுக்கு ஒரு நீதி, அடுத்தவர் வீட்டு பெண்களுக்கு ஒரு நீதியா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ராமதாஸ் மகன் என்ற ஒரு தகுதியை தவிர வேறு எந்த தகுதியும் இல்லாத நீங்கள் கொல்லைப்புறம் வழியாக மத்திய அமைச்சரானவர்தானே என்றும் சுதா சரமாரியாக சாடியுள்ளார். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அடுத்த சின்னமுருக்கம்பட்டி பட்டாசு குடோனில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி 3 பெண்கள் உடல் கருகி உயிரிழந்தனர். சற்றும் எதிர்பாராத நேரத்தில் வெடிபொருட்கள் வெடித்து சிதறிய விபத்தில் மஞ்சு, செண்பகம், திருமலர் ஆகிய பெண்கள் உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தி மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். இதனிடையே விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஓடும் ரயிலில் சின்னத்திரை நடிகை ரேணுகா என்பவரிடம் இருந்து நகைப்பையை திருடிய காவலர் வசந்தகுமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ரயிலில் பயணித்த ரேணுகாவிடம் இருந்து ஹேண்ட்பேக்கை பறித்துச் சென்ற நபரை சக பயணிகளுடன் இணைந்து ரேணுகா பிடித்துள்ளார். அப்பொழுது நானே ஒரு போலீஸ்காரன், நான் ஏன் திருடப் போகிறேன் என்று வசந்தகுமார் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ரயிலை பாதியில் நிறுத்தி கீழே வீசப்பட்ட கைப்பையை எடுத்து வந்த நடிகை ரேணுகா ரயிலில் பயணிக்கும் பெண்களுக்கான பாதுகாப்பை மத்திய மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நிலத்தை பதிவு செய்வதற்காக 70,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய புகாரில் சார் பதிவாளர் உட்பட 2 பேரிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிழவனேரி கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தராஜ் என்பவரது 3 ஏக்கர் நிலத்தை செந்தில்குமார் என்பவர் வாங்கியுள்ளார். இந்நிலத்தை கிரயம் செய்ய சென்றபோது நிலப்பத்திரத்தில் சிக்கல் இருந்தது தெரியவந்தது. இதனை சரி செய்து பத்திரப்பதிவு செய்ய சார் பதிவாளர் தரப்பு 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. பின்னர் பேரம் பேசி 70,000 லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக சிக்கினார் சார் பதிவாளர். சேலத்தில் யானை தந்தங்களை விற்க முயன்ற 8 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். சேலத்தில் யானை தந்தங்கள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் வனத்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இதில் சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் பிடிபட்ட சக்திவேல், கிருஷ்ணன் ஆகியோர் அளித்த தகவலின்படி கருமந்துறை பகுதியில் யானை தந்தங்களை விற்க முயன்ற 6 பேர் கொண்ட கும்பலை வனத்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 2 யானை தந்தங்கள், 2 சக்கர வாகனம் மற்றும் 7 செல்போன்களை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். போடி அருகே வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் போடி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான பிச்சாங்கரை அக்கால் தங்கமலை வனப்பகுதியில் பகலில் பற்றிய காட்டுத்தீ இரவிலும் கொழுந்துவிட்டு எரிந்தது. செங்குத்தான மலைப்பகுதி என்பதாலும் காற்றின் காரணமாகவும் தீயானது தொடர்ந்து மேல் நோக்கி பற்றி எரிந்தது. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் வன வளங்கள் அழிவதோடு வனப்பகுதியை ஒட்டியுள்ள மலை கிராமங்களில் தீ பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதால் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வனத்துறைக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் கடந்த 28 நாட்களில் பக்தர்கள் காணிக்கையாக 1,59 லட்சம் ரூபாய் கிடைத்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இச்சிறப்பு பெற்ற முருகன் கோவிலுக்கு தினமும் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். இந்நிலையில் கடந்த 28 நாட்களில் பக்தர்கள் அளித்துள்ள உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்ற போது 1,59,71,000 ரூபாய் ரொக்கம், 921 கிராம் தங்கம், 11,012 கிராம் வெள்ளி ஆகியவை கிடைத்திருப்பதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 28ஆம் தேதி 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழைக்கு பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 28ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, கன்னியாகுமரி உட்பட 9 மாவட்டங்களிலும், மார்ச் 1ஆம் தேதி நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.
கோவில்பட்டியில் இளம் பெண்ணிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் சுட்டு பிடித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வீட்டில் தனியாக இருந்த இளம் பெண்ணிடம் மிரட்டி மது போதையில் இருந்த 2 பேர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரில் நேற்று ஒருவரை போலீசார் கைது செய்த நிலையில் தலைமறைவாக இருந்த மாரிச்செல்வம் என்ற இளைஞரை தேடி வந்தனர். தீவிர தேடுதல் வேட்டையில் அவரை கண்டுபிடித்த போலீசார் கைது செய்ய முயன்றபோது அரிவாளால் தாக்கிவிட்டு மாரிச்செல்வம் தப்பி ஓட முயன்றுள்ளார். அப்பொழுது மாரிசெல்வத்தை இடது காலில் காவல்துறையினர் சுட்டு பிடித்தனர். சேலம் அருகே கண்டெய்னர் லாரி மோதி கணவன் கண்ணெதிரே மனைவி லாரி சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சங்ககிரி அருகே பெருமாள் மற்றும் அவரது மனைவி சோனியா காந்தி இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது கண்டெய்னர் லாரியை முந்தி செல்ல முயன்றபோது நிலை தடுமாறி இருவரும் கீழே விழுந்தனர். அப்பொழுது லாரி சக்கரத்தில் சிக்கி மனைவி சோனியா தலைநசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கும்மியாட்ட கலையை கற்று வருபவர்களுக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகையை வழங்க வேண்டும் என்று கலைக்குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அங்காளம்மன் கோவிலில் மகா சிவராத்திரி மாசி திருவிழாவை முன்னிட்டு வள்ளி கும்மியாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. கந்தன் கலைக்குழுவினர் சார்பில் நடத்தப்பட்ட கலை நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டவர்கள் காலில் சலங்கை கட்டி ஆடி அசத்தினர். இந்நிலையில் தமிழர்களின் பாரம்பரிய கலையான கும்மியாட்டத்தை வளர்க்க அரசு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று கலைக்குழுவினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் அதிமுகவினர் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். அதிமுக மாவட்ட இளைஞரணி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி தலைமையிலான அதிமுகவினர் தங்கத்தேர் இழுத்து தரிசனம் செய்தனர். இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள மக்கள் மன்றம் என்கின்ற திட்டம் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் உள்ள இணைப்பை வலுப்படுத்தும் என்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் மக்கள் மன்றம் என்கின்ற பொதுமக்கள் நேரடி குறைதீர் சேவை தொடக்க விழா கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் பேசிய துணைநிலை ஆளுநர் இவ்வாறு தெரிவித்தார். சிறுமிகள் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக எளிதில் புகார் அளிக்கும் வகையில் புகார் பெட்டி வழங்கும் நிகழ்ச்சியை அவர் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். தெலுங்கானா மாநிலம் நாகர் கர்னூல் மாவட்டத்தில் சுரங்கப் பணியின் போது மண்ணில் புதையுண்ட 8 பேரை மீட்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நாகர் கர்னூல் மாவட்டத்தில் ஸ்ரீசைலம் இடதுக்கரை கால்வாய் திட்டத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்த நிலையில் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 8 தொழிலாளர்கள் மண் சகதியில் சிக்கியுள்ளனர். தகவலறிந்த தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் சிக்கியுள்ளவர்களை மீட்க இடைவிடாமல் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் சுரங்கத்தில் காணப்படும் மண் சகதி, இரும்பு கம்பிகள் மற்றும் சிமெண்ட் கட்டைகளால் மீட்புப் பணியில் தேக்க நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மகா கும்பமேளா இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதால் பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் தற்பொழுது மகா கும்பமேளா விழா நடைபெற்று வருகிறது. கடந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதி சாதுக்கள் துறவிகளின் பக்தி கோஷத்துடன் மகா கும்பமேளா நிகழ்ச்சிகள் தொடங்கின. திரிவேணி சங்கமம் அமைந்துள்ள பிரயாக்ராஜில் 1.5 மாதங்களாக நடைபெற்று வரும் கும்பமேளா விழா மகா சிவராத்திரி தினமான நாளையுடன் நிறைவு பெறும் நிலையில் பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அலைமோதுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா பகுதியில் 15,000 தூய்மைப் பணியாளர்கள் தூய்மைப் பணியில் ஈடுபட்டு சாதனை படைத்துள்ளனர். மகா கும்பமேளா கடந்த ஜனவரி 13ஆம் தேதி அன்று பௌஷ் பூர்ணிமா ஸ்நானத்துடன் தொடங்கி பிப்ரவரி 26ஆம் தேதி அன்று நிறைவடைய உள்ளது. இந்நிலையில் கும்பமேளா பகுதியின் 4 இடங்களில் ஒரே நேரத்தில் 15,000 பேர் தூய்மைப் பணிகளை தொடங்கினர். கடந்த 2019ஆம் ஆண்டு மகா கும்பமேளாவின் போது 10,000 பேர் தூய்மைப் பணியில் ஈடுபட்ட நிலையில் தற்பொழுது 15,000 பேர் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்ற கும்பமேளாவில் பாலிவுட் நடிகை கத்ரினா கைஃப் கலந்து கொண்டு புனித நீராடி வழிபட்டார். கடந்த சில வாரங்களாக மகா கும்பமேளாவில் புனித நீராடுவதற்காக பாலிவுட் பிரபலங்கள் பலர் பிரயாக்ராஜிற்கு வருகை தந்தனர். அண்மையில் நடிகை தமன்னா நீராடிய நிலையில் தற்பொழுது நடிகை கத்ரினா கைஃப் தனது மாமியார் வீணா கௌஷலுடன் பிரயாக்ராஜ் கும்பமேளாவிற்கு வருகை தந்து நதியில் இறங்கி புனித நீராடினார். இந்திரா காந்தி குறித்து பாஜக அமைச்சரின் அறிக்கையால் சட்டமன்றத்திற்கு வெளியே காங்கிரஸ் தொண்டர்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
ராஜஸ்தான் சட்டப்பேரவையில் லக்பதி தீதி திட்டம் குறித்து விவாதத்தின் போது ராஜஸ்தான் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் அமைச்சரான அவினாஷ் கெலாட் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் எம்எல்ஏக்களை ராஜஸ்தான் சட்டமன்றம் இடைநீக்கம் செய்துள்ளது. இதனையடுத்து சட்டமன்றத்திற்கு வெளியே காங்கிரஸ் தொண்டர்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜம்மு காஷ்மீரில் மருத்துவ அலட்சியத்தால் இளம்பெண் உயிரிழந்ததை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரஜோரி மாவட்டத்தில் தர்காலில் உள்ள மல்கோட்டி கிராமத்தில் வசிக்கும் இஷ்ரத் நாஸ் என்ற 15 வயது சிறுமியின் பல்வலிக்காக மருத்துவர் செலுத்திய வலி நிவாரண ஊசியால் மரணம் அடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாரத் சேவாஸ்ரம் சங்கத்தின் நிறுவனர் சுவாமி பிரணபானந்தாவின் 130வது பிறந்தநாள் கொல்கத்தாவில் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி துறவிகள், மாணவர்கள், பக்தர்கள் என 10,000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்கத்தா சாலைகளில் கொடிகளை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். மேலும் புருலியா மற்றும் பாங்குராவில் இருந்து பழங்குடியின மக்கள் தெய்வ சிலைகளை ஏந்தியபடியும் தம்சா நடனங்களை ஆடியபடியும் பாரத் சேவாஸ்ரம் சங்கத்தை வந்தடைந்தனர். ஒடிஷாவின் பூரி அருகே வங்கக்கடலில் 5.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இன்று காலை 6:10 மணியளவில் வங்காள விரிகுடாவில் 91 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் 5.1 ரிக்டர் அளவில் அறியப்பட்டதாகவும் இதுகுறித்து எந்த எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை என்றும் வானிலை மைய அதிகாரிகள் தெரிவித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. மகா கும்பமேளாவில் புனித நீராடிய பக்தர்கள் இங்குள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வரும் நிலையில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சிவராத்திரியை முன்னிட்டு கோவில் அருகே குவிந்துள்ளனர். ரஷ்யா மீதான போரை நிறுத்த யுக்ரைன் தயார் என்று இந்தியாவுக்கான யுக்ரைன் தூதர் டாக்டர் பொலிஷ்துக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய அவர், யுக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பை ரஷ்யா நிறுத்தும் போது இந்த போரை எப்பொழுது வேண்டுமானாலும் நிறுத்த தயாராக உள்ளோம் என்று தெரிவித்தார். யுக்ரைனில் நீடித்த அமைதியை நிலைநாட்ட ஐரோப்பா விரும்புவதாக இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையிலான போர் 3ஆம் ஆண்டை கடந்துள்ளது. இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்பை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் சந்தித்து பேசினார். அப்பொழுது போரினால் பாதிக்கப்பட்ட நாட்டில் ஒரு திடமான மற்றும் நீண்டகால அமைதியை உருவாக்குவதே தங்களது நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக நீதி கோரி நடைபெறும் போராட்டம் 3000 நாட்களை கடந்துள்ளது. இலங்கை இறுதிக்கட்ட போரை தொடர்ந்து வவுனியாவில் மாயமான தமிழர்களை மீட்க கோரி சுழற்சி முறையில் போராட்டம் தொடங்கப்பட்டது. வவுனியா தபால் நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்ட தங்கள் உறவினர்களின் புகைப்படங்களை கைகளில் ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். இலங்கையில் அதிபர் அனுரகுமார திசநாயக்க அரசுக்கு எதிராக அரசு பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்ட களத்தில் இறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்று வெளியேறும் மாணவர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், பல்கலைக்கழக தேர்வுகளில் நடைபெறும் முறைகேடுகளை களைய வேண்டும் என்பது இவர்களின் முக்கிய கோரிக்கையாகும். தீபாவின் அழைப்பை ஏற்று ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்த வந்ததாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள வேதா இல்லத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளையொட்டி நடிகர் ரஜினிகாந்த் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த், ஜெயலலிதா இல்லத்திற்கு நான் வருவது இது 4வது முறையாகும் என்று தெரிவித்தார். திருவண்ணாமலை தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற திருக்குறள் கதையும் உரையும் என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகர் சிவக்குமார் பங்கேற்று கல்லூரி மாணவ மாணவிகளிடம் உரையாற்றினார். அப்பொழுது கர்நாடக சங்கீதம் தெரியாத தாம் சிந்து பைரவி படத்தில் நடித்தது, பாடியது குறித்த சுவாரஸ்ய தகவலை பகிர்ந்தார். உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி என இருந்ததை உடைத்தவர் பெரியார் என்றும், ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் உயர் பதவிக்கு, உன்னத நிலைக்கு வர காரணமாய் இருந்த ஒரே மனிதர் பெரியார் என்றும் சிவக்குமார் தெரிவித்தார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் சகோதரியின் ஸ்தெட்டிக் கிளினிக் மற்றும் சலூன் கடை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக நடிகர் ரவி மோகன் மற்றும் ஐசரி கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தனர்.
நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் ரவி, இன்றைய காலகட்டத்தில் மாமியாரும் மருமகளும் ஒன்றாக இணைந்து கடையை நடத்துவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். மேலும் தற்பொழுது கராத்தே பாபு மற்றும் பராசக்தி படத்தில் நடித்து வருவதாக கூறிய ரவி, நிறைய தண்ணீர் குடித்தால் இளமையாக இருக்கலாம் என்றும் டிப்ஸ் வழங்கினார். பட்ஜெட்டை வைத்து சின்ன படம் பெரிய படம் என்று கணிக்க முடியாது, அதன் வெற்றிதான் அனைத்தையும் தீர்மானிக்கும் என்று நடிகர் ஷாம் தெரிவித்துள்ளார். ஷாம் நடிப்பில் உருவாக்கியுள்ள அஸ்திரம் படம் அடுத்த மாதம் திரைக்கு வர உள்ள நிலையில் படத்தின் செய்தியாளர் சந்திப்பு சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய நடிகர் ஷாம் 12B படத்திற்கு பிறகு தொடர்ந்து 4 படங்களில் நடித்ததாகவும் அதே தவறை மீண்டும் செய்ய விரும்பவில்லை என்றும் கூறினார். நடிகர் ஸ்ரீகாந்த் நடித்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை பிரசாத் லேபில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக இயக்குநர் KS ரவிக்குமார், RK செல்வமணி மற்றும் தயாரிப்பாளர் K ராஜன் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். அப்பொழுது பேசிய நடிகர் ஸ்ரீகாந்த், சினிமா துறையில் நடிக்க வந்து 25 வருடங்கள் நிறைவடைந்த நிலையில் ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் தனது நன்றி என்று கூறினார். மேலும் என்னுடைய ஃபேவரட் சதுரங்கம் படத்தை ஏதோ ஒரு வகையில் கொன்றுவிட்டதாக அவர் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு திரைத்துறை பிரிந்து கிடப்பதை பார்க்கும்பொழுது வருத்தமளிப்பதாகவும் ஸ்ரீகாந்த் கூறினார். நடிகர் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் உருவான டிராகன் திரைப்படம் 3 நாட்களில் 50 கோடி வசூல் செய்துள்ளது. லவ் டுடே படத்தை தொடர்ந்து நடிகர் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் உருவான டிராகன் திரைப்படம் கடந்த 21ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. இதில் நடிகை அனுபமா பரமேஸ்வரன், கயடு லோகர், மிஷ்கின், கௌதம் மேனன் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர். இந்நிலையில் டிராகன் திரைப்படம் 3 நாட்களில் 50 கோடி வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது.